RTVKGF News முக்கிய செய்திகள். எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சாரு, இறந்துட்டாரு. என் பையன் வேலை செஞ்சான், அவனும் இறந்துட்டான். இன்னைக்கு என் பேரன் இன்னைக்கு பெங்களூர் டெய்லி டிராவல் பண்ணிக்கிறான். பிஜேஎம்எல்ங்களுக்கு என்ன பண்ணுச்சு கேள்வி வைக்கிறாங்க. பிஜேஎம்எல்ங்களுக்கு என்ன பண்ணுச்சு கேள்வி வைக்கிறாங்க. பிஜேஎம்எல்ங்களுக்கு என்ன பண்ணுச்சு கேள்வி வைக்கிறாங்க. 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க. 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க. 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க. முனிசிபாலிட்டியிலிருந்து ஃபண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபண்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல இப்ப இதுக்கு யார் பதில் சொல்லும்? நீங்க அதுதான் ஒரு போட்டி ஆகிடுது. கேஜப்ல ட்ரெயின்ல போனாலும் சேவ், முனிசிபாலிட்டி போனாலும் சேவ், மாரிக்கு போனாலும் சேவ், அசோக் நகர்ல போனாலும் சேவ். ஒரு அரசியல் கட்சிக்கு இணையா இந்த சேவ் கமிட்டி தங்க வேணும் இன்னைக்கு உருவெடுத்து ஆன் ரோல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதுலயே காசு குடிச்சிக்கிட்டு சேல் பண்றது. ஆன் ரோல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதுலயே காசு குடிச்சிக்கிட்டு சேல் பண்றது. விஆர்எஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸுங்களுக்கும் அதே ஸ்லாபை வச்சு வீடு கொடுக்குறது. விஆர்எஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸுங்களுக்கும் அதே ஸ்லாபை வச்சு வீடு கொடுக்குறது. இது 2007 கேபினெட் முடிவு பண்ணிடுச்சு. ஆமா, இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமுல்படுத்துறதுக்கு இவ்வளவு நாள் இழுத்துன்னு போறோம். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமையை பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது. வாழ்வதற்கான உரிமையை பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது. வாழ்வதற்கான உரிமையை பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கி கொடுத்தது. இப்போ காமனா சைன் வாங்கிக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகள் மீது தனித்து நாம சில போராட்டங்களையோ அரசை வலியுறுத்துறதையோ நாம பண்ண வேண்டியது வரும். தலைவர் ரசிகர் மன்றம் மூலியமா நான் ரசிகரை கூப்பிட்டேன். வார்டு நம்பர் 5 எல்லா ஃபுல் கம்ப்ளீட்டா நான் சைன் வாங்கிட்டேன். எஸ்டிபிபி எம்ப்ளாய் 850 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. எஸ்டிபிபி எம்ப்ளாய் 850 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இப்படியே போயிருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன? 3100 பேருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் சொந்தம் பண்ண ஆர்குமெண்ட் ஆகுது முனிசிபாலிட்டியில. கேஜிஎஃப்பில் நமது உரிமையை மீட்டெடுப்போம். சேவ் கேஜிஎஃப் அமைப்பின் மாபெரும் கையெழுத்து இயக்கம். ஏப்ரல் 2, 2026. கோலார் தங்கவயல் கேஜிஎஃப் பகுதியில் வசிக்கும் மக்களின் அடிப்படை உரிமைகளுக்காகவும், குறிப்பாக குடியிருப்பு நில உரிமைக்காகவும் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பு முன்னெடுத்துள்ள கையெழுத்து இயக்கம் இன்று பெரும் எழுச்சியுடன் நடைபெற்றது. சட்டப் போராட்டமும் மக்கள் எழுச்சியும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். இந்த நிகழ்வில் சிறப்புரையாற்றிய முக்கிய நிர்வாகிகள் பேசினார்கள். இந்திய அரசியலமைப்புச் சட்டம் வழங்கியுள்ள வாழ்வுரிமையை சுட்டிக்காட்டி உணர்ச்சி பயண உரையாற்றினர். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழங்கிய வாழ்வுரிமை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது எங்களின் சுவாசம், எங்களின் வீடு, எங்களின் நிலம், எங்களின் உரிமை என பேசிய ஜோதிபாசு, தயாளன் மற்றும் அன்பரசு கர்ஜனை. பணி ஓய்வு பெற்ற தொழிலாளர் நலன், எஸ்டிபிபிபி ஊழியர்கள் மற்றும் விஆர்எஸ் பெற்ற தொழிலாளர்களின் நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தப்பட்டது. மியூனிசிபாலிட்டி மற்றும் எம்பி மல்லேஷ் பாபு ஆதரவு. மியூனிசிபாலிட்டி கூட்டங்களில் இதுகுறித்த விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி இதற்கான பரிந்துரைகளை வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இளைஞர்களின் ஆதரவு. ரஜினி ரசிகர் ஆர்வலர் அஜய் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் இந்த இயக்கத்தில் கலந்து கொண்டு தங்களது முழுமையான ஆதரவை வழங்கினர். புலி என சீரும் சேவ் கமிட்டி. ரயிலில் சென்றாலும் நகராட்சிக்குச் சென்றாலும் எங்கு பார்த்தாலும் இன்று சேவ் கேஜிஎஃப் என்ற குரல் ஒலிக்கிறது. ஒரு அரசியல் கட்சிக்கு இணையாக சிறுத்தையைப் போலவும் சீரும் புலியைப் போலவும் இந்த அமைப்பு மக்களின் நலனுக்காக களத்தில் நிற்கிறது என நிர்வாகிகள் பெருமிதத்துடன் குறிப்பிட்டனர். இந்த கையெழுத்து இயக்கம் கேஜிஎஃப் மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு வந்து தங்களது கையெழுத்துக்களை பதிவு செய்து தங்களது ஒற்றுமையை பறைசாற்றினர். இதுபோன்ற முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள RTVKGF நியூஸ் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಹಕ್ಕನ್ನು ಮರಳಿ ಪಡೆಯೋಣ. ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಸಂಘಟನೆಯ ಭಾರೀ ಸಹಿ ಸಂಗ್ರಹ ಅಭಿಯಾನ. ಏಪ್ರಿಲ್ 2, 2026. ಕೋಲಾರ್ ಗೋಲ್ಡ್ ಫೀಲ್ಡ್ಸ್ ಕೆಜಿಎಫ್ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ವಾಸಿಸುವ ಜನರ ಮೂಲಭೂತ ಹಕ್ಕುಗಳಿಗಾಗಿ, ವಿಶೇಷವಾಗಿ ವಸತಿ ಭೂಮಿಯ ಹಕ್ಕಿಗಾಗಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ಸಂಘಟನೆ ಇಂದು ಭಾರೀ ಉತ್ಸಾಹದೊಂದಿಗೆ ಸಹಿ ಸಂಗ್ರಹ ಅಭಿಯಾನವನ್ನು ನಡೆಸಿತು. ಕಾನೂನು ಹೋರಾಟ ಮತ್ತು ಜನರ ಎದ್ದೇಳು.
ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಮುಖ್ಯ ನಿರ್ವಾಹಕರು ಮಾತನಾಡಿ ಭಾರತೀಯ ಸಂವಿಧಾನ ನೀಡಿರುವ ಜೀವಿಸುವ ಹಕ್ಕು ಕುರಿತು ಉತ್ಸಾಹಭರಿತ ಭಾಷಣ ಮಾಡಿದರು. ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ನೀಡಿದ ಜೀವಿಸುವ ಹಕ್ಕು ಕೇವಲ ಪದಗಳಲ್ಲ, ಅದು ನಮ್ಮ ಉಸಿರು, ನಮ್ಮ ಮನೆ, ನಮ್ಮ ಭೂಮಿ, ನಮ್ಮ ಹಕ್ಕು ಎಂದು ಜ್ಯೋತಿಬಾಸು, ದಯಾಳನ್ ಮತ್ತು ಅನ್ಬರಸು ಗರ್ಜಿಸಿದರು. ಪದವಿ ನಿವೃತ್ತ ಕಾರ್ಮಿಕರ ಕಲ್ಯಾಣ. ಎಸ್ಟಿಬಿಪಿಪಿ ಉದ್ಯೋಗಿಗಳು ಹಾಗೂ ವಿಆರ್ಎಸ್ ಪಡೆದ ಕಾರ್ಮಿಕರ ಬಾಕಿ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಕೇಂದ್ರ ಮತ್ತು ರಾಜ್ಯ ಸರ್ಕಾರಗಳು ತಕ್ಷಣವೇ ಈಡೇರಿಸಬೇಕು ಎಂದು ಒತ್ತಾಯಿಸಲಾಯಿತು. ಪುರಸಭೆ ಮತ್ತು ಸಂಸದರ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಬೆಂಬಲ. ಈ ವಿಷಯವನ್ನು ಪುರಸಭೆ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಚರ್ಚಿಸಲಾಗುತ್ತಿದೆ ಎಂದು ತಿಳಿಸಲಾಯಿತು. ಜೊತೆಗೆ ಸಂಸದರಾದ ಮಲ್ಲೇಶ್ ಬಾಬು ಈ ಬಗ್ಗೆ ಶಿಫಾರಸುಗಳನ್ನು ನೀಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದು ಹೇಳಲಾಯಿತು. ಯುವಕರ ಬೆಂಬಲ. ರಜನೀಕಾಂತ್ ಅಭಿಮಾನಿ ಅಜಯ್ ಮತ್ತು ಅವರ ಬೆಂಬಲಿಗರು ಈ ಚಳುವಳಿಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ತಮ್ಮ ಸಂಪೂರ್ಣ ಬೆಂಬಲವನ್ನು ನೀಡಿದರು. ಹುಲಿ ಗರ್ಜನೆಯಂತೆ ಸೇವ್ ಕಮಿಟಿ. ರೈಲಿನಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದರೂ ಪುರಸಭೆಗೆ ಹೋಗಿದ್ದರೂ ಎಲ್ಲೆಡೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಎಂಬ ಘೋಷಣೆ ಕೇಳಿಸುತ್ತಿದೆ. ರಾಜಕೀಯ ಪಕ್ಷದಂತೆ ಚಿರತೆಯಂತೆ ವೇಗವಾಗಿ ಗರ್ಜಿಸುವ ಹುಲಿಯಂತೆ ಈ ಸಂಘಟನೆ ಜನರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಹೋರಾಟ ನಡೆಸುತ್ತಿದೆ ಎಂದು ನಿರ್ವಾಹಕರು ಹೆಮ್ಮೆಯಿಂದ ಹೇಳಿದರು. ಈ ಸಹಿ ಸಂಗ್ರಹ ಅಭಿಯಾನವು ಕೆಜಿಎಫ್ ಜನರ ದೀರ್ಘಕಾಲದ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಈಡೇರಿಸಲು ಒಂದು ಮಹತ್ವದ ಮೈಲಿಗಲ್ಲು ಎಂದು ಪರಿಗಣಿಸಲಾಗಿದೆ. ಸಾವಿರಾರು ಜನರು ಭಾಗವಹಿಸಿ ತಮ್ಮ ಸಹಿಗಳನ್ನು ನೀಡಿ ಏಕತೆಯನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸಿದರು. சேவ் கமிட்டியுடைய தலைவர், முன்னாள் நகரசபை தலைவர் மரியாதைக்குரிய தயார் அவர்களுக்கு இந்த மாலை நேர மற்றும் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் சேவ் கமிட்டி அப்படிங்கும் போது நீங்க அதுதான் ஒரு போட்டி ஆகிடுது. கேஜப்ல ட்ரெயின்ல போனாலும் சேவ், முனிசிபாலிட்டி போனாலும் சேவ், மாரிக்கு போனாலும் சேவ், அசோக் நகர்ல போனாலும் சேவ். ஏன்னா அது வந்து சோசியல் மீடியாவில் பயங்கரமா ஆக மொத்தத்தில் ஒரு அரசியல் கட்சிக்கு இணையா இந்த சேவ் கமிட்டி தங்க வேணும் வந்து இன்னைக்கு உருவெடுத்து சிறுத்தை போல பாயும் புலியை போல அந்த அமைப்பு பாய்ந்து கொண்டு சீறிக்கொண்டு இருக்கிறது சிலர் மத்தியில். ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 20, ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப், வாழ்வதற்கான உரிமையை பாபா சாஹேப் அம்பேத்கர் வாங்கியது. இந்த உரிமையை நிலைநாட்ட வேண்டும். மத்திய அரசு, மாநில அரசு எங்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டியிருந்தா இந்த சேவ் கமிட்டியுடைய சிக்னேச்சர் எது அதுன்னு சொன்னா வீடு. இவங்க எத்தனையோ கோரிக்கை வச்சுக்கிறாங்க. இந்த வீடுன்றது வந்து ஏன் இந்த வீடு பத்தி நான் சேவ் கமிட்டி பத்தி பேசுறேன்னு சொன்னா, எஸ்டிபிபி எம்ப்ளாய்னா சில பேர் தெரியாது இருந்துச்சு, இப்ப தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. எஸ்டிபிபி எம்ப்ளாய் வந்து 850 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. இப்படியே போயிருந்தா நம்மளுடைய நிலைமை என்ன? இப்ப இனி ஒரு மீட்டிங் ஆகிது முனிசிபாலிட்டியில. சகோதரர் சொன்னார் தயார் சார், 3100 பேருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஆர்எஸ் டிபார்ட்மெண்ட் சொந்தம் பண்ணா ஆர்குமெண்ட் ஆகிது முனிசிபாலிட்டியில. இதற்கு எம்பியா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் இந்த நேரத்தில் எம்பியை கூட நான் பாராட்டுறேன். ஏன்னா இப்ப சகோதரர் இப்ப சொன்னார் கீழே எனக்கு. ஆக மொத்தத்தில் எங்களுடைய அமைப்பு இது சட்ட போராட்டம் சரி, மக்கள் போராட்டம் சரி, தலித் அமைப்பினுடைய ஆதரவு ஜோதிபாஸ் தலைமைங்கிற சேவ் கமிட்டி உண்டு. என்னுடைய கையெழுத்த முழு மனதுடன் நான் கையெழுத்திட்டு இந்த அமைப்பை ஆதரிக்கின்றேன். நன்றி. மத்தியில அஜய் தெரியாத ஆளே கிடையாது. 30 to 40 வயசு இளைஞர் யார் இருக்கிறாங்க கேஜப்ல, அள்ளிக்காடு இருந்து ஆலமரம் மட்டும் அஜய்னா எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா டிசம்பர் 12 அவரு பர்த்டே மாதிரி விழா கொண்டாடுவாரு. பல லட்சம் சொல்லி பண்ணி அங்கங்க பேனர்லாம் வச்சுங்க. அப்படி இல்லைனாலும் சில யாருக்காவது பிளட் கொடுக்கணுமா, இல்ல யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனையா, புக்ஸ் வாங்கி கொடுக்கணுமா, இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் செய்வார் அஜய். அவரும் இதை ஆதரிச்சு கையெழுத்துறாரு. ஒரு சில இனி வருகிற அநேக விஷயங்கள், அநேக காரியங்களுக்காக நீங்க எதை சொன்னாலும் அதை நான் செய்ய முன் வந்துள்ளேன். நீங்க எதை சொன்னாலும் நான் முன்னாக இருந்து அநேக காரியங்களுக்கு ஒரு பில்லராக கண்டிப்பா இருந்து எல்லா காரியங்களோடு உங்களோட பகிர்ந்து கொண்டு என்று நான் வாக்குறுதி சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய தினம் கூட்டம் இன்னைக்கு ரஜினி ரசிகர் மன்றத்து நாயகர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி அன்பரசன் சார் நேற்று ரொம்ப நல்ல ஒரு சேவ் யுனைடெட் பத்தி நல்லா உரையாற்றினாரு. அதனால அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே மாதிரி சண்முகம் சார், அண்ணன் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய வெற்றின்னா, மாரிக்குப்பம் செல்லப்பா வார்டுல போயிட்டு நம்ம சிக்னேச்சர் கேம்ப் என்ன பண்ணோம். அந்த சிக்னேச்சர் கேம்ப் மக்கள் மத்தியத்துல போய் சரியானபடி ரீச் ஆச்சுன்னா
வாலண்டரியாக ஒரு வார்ட்லேயும் அவங்கவுங்களே முன்னே வந்து சிக்னேச்சர் போட வருவாங்கன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அங்கே நாங்கள் அண்ணன் தலைமையில் நம்ம கலைவாணி எக்ஸ் கவுன்சிலரு, என் ஃப்ரெண்டு வில்சன்ட்டு, இவங்கெல்லாம் வந்தாங்க. வரும்போது ஆம்பளையோட அந்த பெண்மணிங்க தாய்மாருங்க வந்து சிக்னேச்சர் முன்னாடி போட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு போது நன்றி சொல்கிறேன் இந்த நேரத்தில். என்னத்துக்குன்னா, அவங்க குறைய சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் வேலை செஞ்சாரு, இறந்துட்டாரு. என் பையன் வேலை செஞ்சான், அவனும் இறந்துட்டான். இன்னைக்கு என் பேரன் வந்து இன்னைக்கு பெங்களூர் டெய்லி டிராவல் பண்ணிடுறான். பிஜேஎம்எல்ங்களுக்கு என்ன பண்ணுச்சுன்னு கேள்வி வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில் இது வரைக்கும் நம்ம கையில கொடுக்க முடியாத காலகட்டத்தில் 26 வருஷம் அனுப்பிச்சு. அதனால நான் என்ன சொல்ல போறேன், இந்த 1 லட்சம் கையெழுத்து தேவைன்றது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியானது இல்லை, ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா மக்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க நொந்து போயிருக்காங்க. பிஜேஎம்எல்ல நிறைய பேர் உயிரை விட்டுருக்காங்க. அவங்க பேரும் பேத்திங்கெல்லாம் இன்னைக்கு வந்து பெங்களூர் டெய்லி டிராவல் போய் கூலி வேலை செஞ்சு பழகிறாங்க. ஆனா இந்த சர்க்காருக்கு ஆகட்டும், இங்க இருந்த லீடர்களுக்கு ஆகட்டும், அவனுக்கும் இந்த கேஜிஎஃப் மேல சரியான அக்கறை காமிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் இன்னைக்கு சேவ் நெட்வொர்க் ஸ்டார்ட் ஆகிடும். அதே மாதிரி முன்னுக்கு நம்ம கருணா இவங்கெல்லாம் நம்ம டீம் ரொம்ப நல்லா வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த டீம் பற்றி நான் எப்படி சொல்கிறதுன்னா, நானும் ஒரு பார்ட்டிக்காரன், ஆனாலும் வந்து அந்த பார்ட்டி மிஞ்சி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டம் நடக்குதுன்னா இது இவங்களோட வலு எப்படி இருக்குதுன்னா, அதனால யாரும் இதில் வந்து யங் கம்மி, ஏன்னா 45, 50, 60க்கு மேலே இருக்கிறவங்க தான். ஆனாலும் வாலிபர் மாதிரி இன்னைக்கு ஓடடி இன்னைக்கு ஒரு வார்ட்லையும் போய் வேலை செய்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கும் நான் இந்த நேரத்தில் சேர்த்து மூலியமாக நானும் அதில் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இப்போ சலப்பா வார்டில் முடிஞ்ச மாதிரி அடுத்தது வந்து சனிக்கிழமை வச்சுட்டு இருப்போம். சனிக்கிழமை வந்து பொட்டேப்பள்ளி டு தெல்ஜான்பள்ளி போகிற ரோட்டில் ஒரு ராம்கோட்டி நடக்கும். அங்கே வந்து அது கண்டினியூ 3 நாள் நடக்கிற ப்ரோக்ராம். சனிக்கிழமை வந்து கம்மினாலும் ஒரு 1000 பேர் சேருவாங்கன்றது என்னோட கருத்து. ஏன்னா நான் அதுலேயும் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி இருக்கிறதுனால சரி, அந்த நாள் வந்து சேவ் யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் காத்தாலும் அங்கே 8 மணிக்கு வந்துடணும். 2 மணிக்கு வந்தோம்னா அங்கேயே என்ன நடக்குது அரங்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். அங்கே எவ்வளோ பேர் சைன் வாங்குதோ வாங்குது. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு டவுனுக்குள்ளே 35 வார்டிலே சுற்றி இருக்கிறோம். நீ வில்லேஜ் போய் ரீச் ஆகணும். 168 வில்லேஜுக்கு நம்ம தாலுக்கு சேர்ந்து, அதனால அதுக்கும் ரீச் பண்ண வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்குது. நம்ம போய் அங்கே சேர்ந்தோம்னா அங்கேருந்து ஒரு கூட்டம் நம்மளுக்கு வந்து சேருமா, அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கலாமா, அவங்களே வாலண்டியர் வருவாங்கன்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். அதனால இன்னைக்கு ஜோதி பாசு சார் முன்னே நெக்ஸ்ட் எந்தெந்த வார்டில் என்னென்ன பண்ணோம் ஏது பண்ணோம் செங்கோட்டையன் சார் எல்லாம் வந்து முடிவு வச்சு எங்கெங்க போகிறது என்ன பண்ணணும் அவங்கெல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவு வச்சாலும் நெக்ஸ்ட் பண்ணலாம். அந்த அதே மாதிரி நம்ம அமிர்தாஸ் அவங்க பையன் கார்த்திக் அங்கே கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட கூட்டம் பெருசு இருக்குது, அது கூட கொஞ்சம் பண்ணுறது அண்ணங்கிறதெல்லாம் பண்ணலாம்ன்றது என்னோட கருத்து. அதனால வந்து இந்த சேவ் யுனைடெட் பண்ணி என்றைக்குமே ஒற்றுமையாக தங்க வயலுக்காக எப்பவுமே உயிர் கொடுக்கறதுக்கு கூட ரெடியான ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு வேலை செஞ்சுங்கிறோன்றதுனால இந்த ஊர் மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். இந்த தங்க வயல் மக்கள் 35 வார்டில் இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சேவ் யுனைடெட் ஃபண்ட் என்ன பண்ணின்னு இருக்குது, யாருக்காக பண்ணின்னு இருக்குது அன்றதை வந்து இந்த மக்கள் இந்த வாலிபருங்க டெய்லி 35,000 பேர் தொழிலாளிங்க போறீங்களே வேலைக்கு, அவங்க அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தாய்மார்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, சேவ் யுனைடெட் ஃபண்ட் வரும் ஆம்பளைங்களோட சேவ் யுனைடெட் ஃபண்ட் தாய்மார்களே வந்து பங்கெடுக்கணும். யார் தாய்மார்கள் வந்து பங்கெடுத்தாங்கன்னா அந்த தாய்மார்கள் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு இந்த கேம்ப் 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு நல்ல ஒரு வழி ஆகும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அதனால வந்து எல்லாரும் கேஜிஎஃப் சேர்ந்தவங்கெல்லாம் இதில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி கூடி சீக்கிரம் இன்னைக்கு தான் சேவ் யுனைடெட் ஃபண்ட் அங்கே எடுத்துருக்கிற முடிவில் வந்து ஜோதி பாசு தலைமையில் பண்ணிட்டு இருக்கு. அது கூட பிஜிஎம்எல் ஒரு படியாக கூடி சீக்கிரம் நல்லதாக ஒரு காலகட்டம் வந்து இருக்குது. அதனால வந்து இந்த வாரத்திலேயே எம்பி சாரை மீட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து முனிசிபாலிட்டியில் இன்னைக்கு நான் போயிருந்தேன், சிஎஸ்ஓ வந்திருந்தாரு, இங்கே வந்து நாங்களும் இருந்தோம். இருக்கும்போது இந்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது கொஞ்சம் 4 பேப்பரில் வரும் பாருங்க. அது வந்து 1 மீட்டர் 3.25 அடிக்கு 315 ரூபாய் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் நார்மல் வீட்டு. அதுக்கு வந்து சில கேள்விகள்லாம் நாங்கள் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அதனால நெக்ஸ்ட் வந்து சேவ் கன்வே போய் அங்கே உட்காந்து 0.1% எடுத்துன்னு போனோன்றது வந்து ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த ஆர்டர் மேலே பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறோம். அது கமிஷனர் ஒரு பதில் சொல்கிறான்.
இல்ல முனிசிபல் ஆக்ட் பிரகாரம் இப்படிதான் பண்ண முடியும் அப்படின்னா முனிசிபாலிட்டி கர்நாடகா சர்க்காரடா கேந்திர சர்க்கார் இருக்கிறா, அதுக்கு நீ எடுத்து வந்து எழுதி அனுப்பி அதனால வந்து முன்னுக்கு நடக்கும். இதுக்கு மேல படிப்படியா அவங்க வீடு சொந்தம் கூட இந்த சேவ் கமிட்டி ஒரு பெரிய ஒரு முடிவு எடுத்திருக்குது, அது பிரகாரம் நடக்கும் சொல்லி அந்த இன்னொரு பக்கம் ரியாக்ஷன் பண்ணும்போது என்ன ஆகுறதுன்னா, வெறும் கோர்ட்டுன்னு போயின்னுக்கிறாங்க. என்னைக்கு முடியும், இது ஒன்றும் ஆகாது, இப்படியே போயிருந்தா நாங்கள் என்ன சாவுறதா அப்படின்ற ஒரு இது. ஆனால் தெளிவாகவே மைனிங் பகுதியில் இந்த வீடு நம்மளுக்கு ஏன் சொந்தமாகணும், எதுக்காக சொந்தமாகணுன்ற அந்த சாதாரண பேசிக் அவேர்னஸ் வந்து இன்னைக்கு இல்லை. சேவ் கேஜிஎஃப் வந்து ஒரு கான்செப்ட் மேலே நம்ம கரெக்டாக நிற்கிறோம். அது என்ன கான்செப்ட்னா, கோர்ட்டு சொல்லிடுச்சு இந்த வீடுகளை ஒரு ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. அதில் ஆன் ரோலில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த இதுலேயே காசு பிடிச்சிக்கிட்டு சேல் பண்ணுறது. பிஆர்எஸ் எக்ஸ் எம்ப்ளாயிஸுங்களுக்கும் அதே ஸ்லாபை வச்சு வீடு கொடுக்குறது. இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, அது யாராவது தொழிலாளியினுடைய பிள்ளைகள் அவங்க யாராவது படிச்சுட்டு நாளைக்கு ஏதோ ஒரு பில்டிங் வேணும், இடம் வேணும், நாங்கள் ஏதோ ஒரு சின்ன சிறு தொழில் பண்ணி படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அதில் கொடுக்கணும்னா இருக்குது. பட் என்னன்னா, இது 2007 கேபினெட் முடிவு பண்ணிடுச்சு, ஆமா இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமுல்படுத்துறதுக்கு இவ்வளோ நாள் இழுத்துன்னு போகிறோம். அதில் இன்னைக்கு நகர சபையில் விவாதம் நடக்குது. விவாதம் என்ன நடக்குது அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு இப்போ ஒரு கான்செப்ட் இருக்குது, கவர்மெண்ட் கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை உடைத்தடிற வேலையை சேவ் கேஜிஎஃப் செய்யணும். 3500 தொழிலாளர்களுக்கு வீடுகளை கொடுத்துட்டா அடுத்து பிஜிஎம்எல் ஹவுஸ் பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது வெறும் அவங்களுக்கு பட்டா கொடுத்துறதுனாலயோ அவங்களோட பிரச்சனையை தீர்த்துறதுனாலயோ இந்த மைன்ஸ் பிரச்சனை வீடு பிரச்சனை எண்ட் ஆகுறது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கிளாஸ் 1ல இருக்கிறது இவங்களுக்கு 3500, கிளாஸ் 2ல இருக்கிறது எக்ஸ் எம்ப்ளாயிஸ் விஆர்எஸ் கொடுத்துக்கிறோம், கிளாஸ் 4ல இருக்கிறது யாராவது தொழிலாளி பிள்ளைகள் நீடி வந்து கேட்டா கூட கொடுக்கணும்ன்றது. அதனால அந்த 10,000 வீடுகள் இன்னைக்கு அன்ஆத்தரைஸ்டா கட்டினுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த நாட்டில் யாரு அவன் ஓட்டர், இந்த நாட்டில் பிறந்தவன், அவனுக்கு கூட வீடை சொந்தமாக்கணுன்றது கூட சேவ் கேஜிஎஃப் கான்செப்ட். பிரித்து ஆளுகின்ற இது நம்ம கிட்ட இல்லை. யார் இந்த ஊர்ல குடிமகனா வாழ்ந்துக்கிறான், அவன் யாரு? நம்ம அப்பா குடும்பமா இருக்கும், நம்ம அம்மா குடும்பமா இருக்கும், நம்ம சொந்தமா இருக்கும். அவனை ஏன் காலி பண்ணணும் அப்படின் போது அவனுக்கு கூட ஒரு ஸ்லாபை பிக்ஸ் பண்ணி அந்த வீடுகளை அவங்களுக்கு ஒப்படைக்கணும்ன்ற மிகப்பெரிய கோரிக்கை நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த விஷயங்களை ஜனங்களுக்கு கரெக்டா போய் நம்ம விஷயத்த ரீச் பண்ணோம்னா கண்டிப்பா புத்திச்சல் போல வந்து ஒரு இது வந்து பண்ணுவாங்க. வெறும் சிக்னேச்சர் கேம்பெயினை கம்ப்ளீட் பண்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை சேராது. இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக நம்ம கொண்டு வர முறை. இதை மத்திய அரசுக்கு சப்மிட் பண்றோம். இந்த ஊரினுடைய எம்பி இதுக்கு அவர் சப்போர்ட் ஆகிறார், இந்த சிக்னேச்சர் கேம்பெயின் விஷயத்துக்கு அவர் இருக்கிறார். அவரை நாம அழுத்தம் கொடுத்து தேவைப்பட்டால் டெல்லி போய் அங்க பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்து கவர்மெண்ட்டை பார்த்து பேசுற ஒரு வேலை கூட சேவ் கேஜிஎஃப் வந்து செய்யும்ன்றது ஒண்ணு. அடுத்த கட்டம் என்னன்னா, இந்த போராட்ட முறைகள் கூட இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அடுத்த கட்டம். அப்போ இந்த வீடுன்ற ஒரே ஒரு மையமான இப்போ காமனா சைன் வாங்கிக்கிறோம். அப்புறம் அடுத்தடுத்த ஒரு பிரச்சனைகள் மீது தனித்து நாம சில முறையான போராட்டங்களையோ அரசை வலியுறுத்துறதையோ நாம பண்ண வேண்டியது வரும். அதுக்காக இன்னைக்கு நம்மளுக்கு பூஸ்ட் ஆகிருக்கிறதுனா யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்குது. அந்த வேலையை வந்து நாம இன்னைக்கு செய்யணும். இந்த ஒரு முடிவு எடுத்துட்டு நம்ம கூட்டத்தில் கன்க்ளூட் பண்ணோம். நாங்கள் லைன்ல கிளியரா சொல்றோம், உங்களிடம் காசு கேட்கல, உங்கள்கிட்ட ஏதோ கொடுக்குறோம்ட்டு நாங்க வரல இப்படின்னா சொல்லிட்டு நம்ம மைக்ல சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட வெறும் நீ ஒரு சைன் போடப்பா, உங்ககிட்ட ஆதார் கார்டு கூட கொடுக்காத, ரேஷன் கார்டு கூட கொடுக்காது, எங்களுக்கு தேவை இந்த விஷயத்துக்காக நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ ஒரு சைன் மட்டும் போடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனஸ்டா நம்ம இன்னைக்கு அதை கொண்டு போயிருக்கிறோம். இதுதான் ஃபைனான்ஸ் நம்ம கோலாருக்கு போகணும். இன்னைக்கு கேஜிஎஃப்ல அம்பேத்கர் ஜெயந்தி 14th வந்து மினி விதான சௌதால அரசு சார்பில் அந்த ஜெயந்தியை நடத்துறத பத்தி பெருசா பேசுங்கிறாங்க. ஆனா 18/11/2024 15,05,000 ரூபாய்
அங்க இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியினுடைய பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய சிலை, சிமெண்ட் சிலை கிராக் விட்டுட்டு உடைஞ்சிட்டு இருக்குது. அதை சும்மா மேல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த சிலைய பிரான்ஸ் சிலையா மாத்தணும் அப்படின்னு சொல்லி 15,05,000 ரூபாய் அரவிந்த் கவுடா அப்படின்றவனுக்கு டெண்டர் விட்டுக்கிறது ஆர்டிஐல ரெசல்யூஷன் புக்ல எங்க கிட்ட இருக்கு. ஆனா 15 நாளுக்கு முன்னே போய் கமிஷனரை பார்த்தோம். நீ அம்பேத்கர் ஜெயந்தி அன்னைக்கு அதை அதுக்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனால அந்த ஃபைல் கூட போயிருக்குது. டெப்டி கமிஷனர் தான் இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனால மண்டே டெப்டி கமிஷனர் கோலார் அவர் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் சார்பா அந்த சிலையை என்ன பண்ண போற பணம் ஆயிடுச்சு. அவன் இன்னொருத்தனுக்கு சப் லீஸ் விட்டுக்கிறான், சப் கான்ட்ராக்ட். இவன் எவனும் அரவிந்த் கவுடாசன் விட்டு அவன் யாரோ முஸ்லீம் கூத்துக்கிறான், கூத்துட்டு அவன் காசு வாங்கிட்டு. ஆனா அந்த 15,00,000 ரூபாய் 5,000 ரூபாய் 15,05,000 ரூபாய் சாப்பிட்டுக்கிறாங்க. முனிசிபாலிட்டியிலேருந்து ஃபண்டு ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபண்டு போயிடுச்சு. இன்னைக்கு இந்த ஊர்ல இப்ப இதுக்கு யார் பதில் சொல்லும்? 15,05,000 ரூபாய் இது நம்ம ஒன்றும் சும்மா சொல்ல, ரெசல்யூஷன் அவன் கொடுத்துக்கிற சர்டிஃபைடு காப்பியில் இருக்குது. ரெசல்யூஷன்ல இன்னைக்கு அவன் எடுத்துட்டுக்கிறான், ஃபண்டு ஒர்க் ஆர்டு கொடுத்துட்டுக்கிறான். அந்த ஒர்க் ஆர்டர் எடுத்துன்னு போய் இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டுக்கிறான். ஆனா இன்னைக்கு ஆயின்னு இருக்கு. அப்போ இதை பத்தி டெப்டி கமிஷனர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். நீங்க 14ஆம் தேதி வெண்கல சிலை வைக்கிறியா வைக்கிறீங்க, அதுக்குள்ள அது ஒன்றும் ஒரே நாள்ல ஒரு வாரத்துல கூட வச்சிடலாம் ஃபண்டு இருந்தா. அதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணோம். நாம என்ன சொன்னோம் அன்னைக்கு, அப்படி இல்லைன்னு சொன்னா மிகப்பெரிய போராட்ட கருப்பு ஆர்ப்பாட்டம் செய்யணும்ட்டு. ஆனா இன்டைரக்டா இன்னைக்கு எஸ்பிக்கு இந்த ஊர் எம்எல்ஏ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் கருப்பு கொடி காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால போலீஸ் ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு. கண்டிப்பா நான் கருப்பு சட்டை போடுறது கேரண்டி. அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றோமோ என்ன பண்றோமோ அது வேற. ஆனா அத கருப்பு துணி போட்டுன்னு பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இந்த மாட்டி நம்ம மாலை போடுறது அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த மிரட்டல் உருட்டல் இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் இது இல்லை. அதுக்காக நம்ம வீணா பிரச்சனை பண்றதுன்னு இல்லை. டெப்டி கமிஷனர்கிட்ட இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். 15,05,000 ரூபாய் துண்டுக்கிறான். நம்ம இன்னும் சேவ் கேஜிஎஃப் கோர்ட் நடவடிக்கை எல்லாம் போல, நம்ம ஃப்ரீல நம்மளுக்கு தெரியும் நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணா என்னென்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வேலைகளை கூட நம்ம செய்யறோம் அப்படின்றது கூட இன்னைக்கு சொல்லிட்டு மண்டே எவ்வளோ பேரால வர முடியுமோ கோலார் டிசியை மீட் பண்றதுக்கு வர்றதுன்றது ஒரு ப்ரோக்ராம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இங்கே திரளாக வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களுடைய பூசாமி காலனி வட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஐயா ஜோதிபாஸ் அவர்கள், நான் நீண்ட காலம் அவர் கூடவே தான் துணையாக நின்று இருக்கிறேன். அவர் எடுக்க வேண்டிய நடவடிக்கை எங்களுடைய பூசாமி காலனி சார்பாகவும் நம்முடைய சண்முகம் சார்பாகவும் நாங்கள் பூரண ஆதரவு கொடுத்து அவருக்கு ஒத்துழைப்பு என்று கேட்டுக்கொண்டு நன்றி.